கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு, துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி. ஏன் இந்த பாட்டை நான் ஆரம்பிச்சேன்? ரொம்ப சிம்பிள். அதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க, கடைசியா ஒரு வார்த்தை, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி. இந்த சுவாமியை விட்டு அம்பாள் வெளியிலேயே வரமாட்டாளாம். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களோட நிலைமை இதை பத்தி தான் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். துளாராசி, துளாராசியை பார்க்க போறோம். தொடர்ந்து பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஒரு வித்தியாசமான பதிவாக இருக்கும் உங்க எல்லார் மனசுலையுமே. சிங்கிள் பேரண்ட் நிலைமையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம உலகார்ந்த விஷயங்கள்ல சிங்கிள் பேரண்ட் நிலைமை, பொண்ணை பெற்றவங்க பையனை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி. அதை விட அந்த பேர் பண்ற துரோகத்தினால அந்த பேர்ல, அதாவது அவங்களுடைய தம்பதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கம் குறைந்து விலகும் பொழுது வருத்தம் அதிகமாக ஏற்படும். இல்லைன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஏண்டா இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோம், ஏண்டா இந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம், தப்பா தேர்ந்தெடுத்துட்டோமா, தப்பா உள்ள வந்துட்டோமா, ஏண்டா வாழ்க்கை, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோமா, கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாமா, இப்படி பல முனைகளை நம்மளை போட்டு குழப்பம். துளாராசி நேயர்களே, நீங்க தராசு வடிவம் கொண்டவர்கள், எதையுமே சமபங்காக நிலைக்கக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டு வந்து நின்னா கூட அவனை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள், தப்புக்கே தப்பு இல்லாம வெளியில எடுக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட நல்ல உள்ளத்திற்கா இந்த தாம்பத்திய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை கெடுதலாகணும்? நீங்களா சிங்கிள் பேரண்ட் ஆகணும்? காரணம் என்ன? துளாராசிக்காரர்கள் அதிகபட்சமாக சிங்கிள் பேரண்ட் ஆகிறதுக்கு காரணம் தலை சுமை அதிகம். எதையுமே மற்றவங்கெல்லாம் அந்த உலகத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, பிரச்சனையாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா துளாராசிக்காரவங்க சின்ன விஷயத்தை கூட பிரச்சனையாக்கிப்பாங்க. ஏன் இப்படி நடக்குது நமக்கு? இந்த வார்த்தையை கேட்காத துளாராசியே கிடையாது. கடவுள் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறார்? நம்ம மட்டும் இவ்வளவு எல்லாம் செய்யறோம், ஆனா கடவுள் நமக்கு மட்டும் நல்லதே செய்ய மாட்டேங்கிறாரு. ஏன்னா இந்த துளாராசிக்காரர்கள் அதிகமா சந்திக்கிறது பாத்தீங்கன்னா பயம், அதிகமா சந்திக்கிறது பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம், அதிகமா சந்திக்கிறத பாத்தீங்கன்னா மற்றவங்க பொறுப்பை நாம் எடுத்துக்கிறது. ஒரு வீட்டுல ஒரு 2 பாத்திரம் இருக்கும், ஒரு காஃபி டம்ளர், 10 பேர் வீட்டில் இருந்தாலும் 10 பேருமே நடந்து பறந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த காப்பி டம்ளர் எடுத்து வைக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே வராது, இந்த துளாராசிக்கு தான் வரும். ஆனா அதுலயும் துளாராசிக்காரவங்களுக்கு வேற ஒரு வேலை, காப்பி டம்ளரை விட வேற ஒரு வேலை வந்துருச்சுன்னா அந்த வேலை மேலதான் அக்கறை அதிகமா இருக்கும். இப்ப நல்லா கவனிக்கணும். காப்பி டம்ளர் எடுத்து வைக்கிறதா இல்ல வேற வேலையை பார்க்கறதான்னா, காஃபி டம்ளர் எடுத்து வைக்கிற துளாராசி, சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிற துளாராசி, அவங்க அதையே கண்டுக்கலன்னா அதை விட அவங்களுக்கு வேற ஒரு வேலை மீது கவனம் அதிகம். அப்ப அவங்களுக்கு இன்னொரு பொறுப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை தான் மற்றவங்க புரிஞ்சுக்கணும். இந்த நிலையம், இந்த துளாராசிக்காரவங்களுடைய மனசை யாராவது புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் துளாராசியா இருக்காருன்னா மனைவி புரிஞ்சுக்கணும், என் புருஷனுக்கு நம்மளை விட பிறந்த நாளைக்கு துளாராசிக்காரவங்க காலையில வாழ்த்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்த்து சொல்லலைங்கிறது பிரச்சனை கிடையாது, அவங்க நைட்டே வாழ்த்து சொல்லியிருப்பாங்க, பிரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. காலையில இந்த பிறந்த நாளுக்காக இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேற ஒரு வேலையில இருந்துட்டு இருந்திருப்பாங்க, அதனால வாழ்த்து சொல்ல மறந்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, இந்த நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களை திருப்திப்படுத்தணும், அவங்க நினைக்காத ஒன்றை நம்ம செஞ்சு தரணும். இதை தான் துளாராசி விரும்பும். இதுல தான் டவுன் ஆகிறதும் துளாராசி. ஏன்னா நாம ஒரு எதிராளி, இப்ப ஹஸ்பண்ட் துளாராசினா ஒய்ஃப் வேற ராசி, ஒய்ஃப் துளாராசினா ஹஸ்பண்ட் வேற ராசியா இருந்தா இவங்க துளாராசிக்காக நினைச்சுப்பாங்க இவங்க இதை தான் நினைக்கிறாங்க, நினைச்சு பயணம் பண்றது. ஆனா அவங்களுக்கு இவங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. அதனால நிறைய இடத்துல துளாராசி அன்ஹாப்பி ஆகுவாங்க, ஹாப்பி ஆக முடியாது, அன்ஹாப்பி தான்.
என்னங்க நான் ஆசையாக வாங்கினேன், அவர் அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கலையே. என்னங்க நான் ஆசையாக வாங்கினேன், என் பொண்டாட்டி அதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கலையே. இப்படி தான் நடப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அது ஆசை, அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசையாக இருக்காது. இப்படி சில புரிதல்கள் மாற்றி மாற்றி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். இது துளாராசிக்கு அவ்வப்போது நடக்கிற விஷயம். இதில் தான் இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமை அதிகரிக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஆரோக்கிய ஸ்தானம், துளாராசிக்காரர்கள் இல்லற வாழ்க்கையில் பிரிஞ்சு போக மாட்டாங்க. கடைசி வரைக்கும் போராட முயற்சி பண்ணுவாங்க. புருஷன் எப்படி வெளியில் போனாலும், என்ன புருஷன் மேலே தப்பு நடந்தாலும் அந்த புருஷனை எப்படியாவது தனக்குள்ள கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு போராடுவாங்க. பொண்டாட்டி எப்படி தான் இருந்தாலும் அந்த பொண்டாட்டியை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு போராடுவாங்க. இதில் பெரிய விஷயம் என்னன்னா, குடும்ப ஒற்றுமை சிதறாம பார்த்துக்கிறதுல துளாராசி தான் முதலிடம். அதனால தான் மனசஞ்சலம், மனக்குழப்பம் இதில் அதிகமாக இருப்பாங்க. எடுத்தவொன்னு டிவோர்ஸுக்கு போயிட மாட்டாங்க, எடுத்தவொன்னு டிவோர்ஸுக்கு போக மாட்டாங்க. துளாராசியால் அது முடியாது. வச்ச பாசம் அப்படி கம்மு மாதிரி ஒட்டிக்கும். அதையும் அவங்க தாண்டி வராங்க அப்படின்னா அவங்களுடைய தாக்குதல் அதிகமாயிடும். துளாராசிக்காரவங்களே டிவோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா, துளாராசிக்காரவங்களே பொறுமை இழந்து சிங்கிள் பேரண்ட் ஆகிறாங்கன்னா, அப்ப எதிராளியோடைய ஆட்டம் அதிகமா இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் ஒன்று சொல்லுவேன், உங்களையே அவங்க புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்க அவங்களோட வாழாதீங்க, வந்துருங்கன்னுவேன். இதான் துளாராசிக்கு நான் கொடுக்குற பிளான். துளாராசியே ஒருத்தவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அவங்களோட நீங்க வாழாதீங்க. உங்களுக்கு அவங்க கொடுமையை கொடுக்கலாம், சங்கடத்தை கொடுக்கலாம். ஆனா துளாராசிக்காரர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி சங்கடப்படுத்தினா வாழ்க்கையில முன்னேற்றம் வராது. இதுதான் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. ஏன்னா துளாராசிக்காரர்கள் ரொம்ப அதீதமா யோசிப்பாங்க. அவங்கள யோசனை தைரியத்தை அதிகமா கொடுக்கும். தைரியமா ஒன்று செஞ்சு பார்ப்போமே, இறங்கி பார்ப்போமே. அது பண விஷயம், வீடு விஷயம், நம்மளுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துறது துளாராசி தான். அப்படி துளாராசிக்காரர்களுக்கு இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமை அதிகமாகிறதுக்கு காரணம், கடைசி நேரத்துல தான் அவங்களுக்கு பொறுமை இழப்பாங்க. கடைசி வரைக்கும் ஒரு குடும்பத்தை முயற்சி பண்ணி சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, முடியாத பட்சத்தில் விட்டு வெளியில் வருவாங்க. அப்ப துளாராசிக்காரங்களை புரிஞ்சுக்கணும். அப்ப சிங்கிள் பேரண்ட் நிலை மாறும். நான் எல்லாருக்குமே சொன்னது என்ன, நீங்க அவங்கள்ட்ட வெளியில வாங்கின, ஆனா துளாராசியை நீங்க இழந்துடாதீங்க. நான் மற்றவங்களுக்கு சொல்றேன். இதான் துளாராசியோடைய பெரிய பலம். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5வது இடம் 7வது இடம் சாதகமா இருக்கணும். துளாராசிக்கு 5வது இடம் அப்படிங்கிறது கும்பராசி, 7வது இடம்ங்கிறது மேஷராசி. இந்த 5, 7 அந்த இடத்துல நல்ல கிரகங்கள் இல்லைன்னா துளாராசி கல்யாண வாழ்க்கை வீணா போகும். அது வீணா போகுங்கிறத விட நல்ல இடம் கிரகங்கள் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம முயற்சி பண்ணணும். அதுவும் கோச்சாரத்தை ரொம்ப அவசியமா பார்க்கணும். கோச்சாரத்தில் 5க்குரியவன் 7க்குரியவன் எங்க இருக்கிறான், கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு யார் வந்திருக்கிறா, இதை கவனிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த சிங்கிள் பேரண்ட் நிலையை மாற்றிக்கொள்ள முடியும். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும். பிள்ளைகள் மீது அதீதமான பாசம் வைத்திருப்பவர்கள், குடும்ப வாழ்க்கை மீது அதீதமாக பாசம் வச்சிருப்பவங்க, அதை விட கௌரவத்தின் மீது அதிகமாக பாசம் வச்சிருப்பவங்க, கௌரவத்தையே பாசமா நினைப்பாங்க. இதான் துளாராசி. அந்த கௌரவ பிரச்சனை வரும்போதுதான் அல்லாடுவாங்க. ஆனா அதை விட்டு கொடுக்க முடியாது. தக்க வச்சு தன்னை சிறைப்படுத்திக்கிட்டு கூட வாழ்க்கையை சிறப்பா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட துளாராசிக்கு 5க்குரியவன் 7க்குரியவன் சாதகமாக இருந்தா மட்டும்தான் சிங்கிள் பேரண்ட் நிலைமை ஒழியும். கடைசி வரைக்கும் இந்த துளாராசியை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்க தொந்தரவு தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்க நியாயமா பேசுவீங்க, அவ்வளவுதான். நீங்க பிள்ளையார கும்பிடுங்க, விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. சித்தி புத்தி விநாயகர்னு சொல்லுவாங்க. சித்தி புத்தி விநாயகர். இந்த விநாயகர் எங்க இருந்தாலும் அந்த விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. சித்தி புத்தி விநாயகர். இந்த விநாயகரை துளாராசிக்காரர்கள் வழிபாடு செய்தால் காரிய சித்தி அப்படிங்கிற நம்ம மந்திரங்களை படித்தால், விநாயகருடைய காரிய சித்தி மந்திரங்களை படித்தால் நிச்சயமாக உங்க காரியம் வெற்றி அடையும். இல்லற வாழ்க்கையில சக்சஸ் ஆவீங்க.
வெள்ளிக்கிழமை துளாராசிக்காரர்கள் அவசியம் விளக்கு பூஜை பண்ணுங்க. பெண்கள், ஆண்கள் வெள்ளிக்கிழமையில அவசியம் சுக்கிர வழிபாடு செய்யுங்க. உங்க இல்லற பிரச்சனைகள் விலகும். நீங்க சிங்கிள் பேரண்ட் நிலையிலிருந்து மாறுவீங்க. உங்க மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். வாழ்த்துக்கள் துளாராசி நேயர்களே. தெய்வ பலம் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கு. இந்த சிங்கிள் பேரண்ட் நிலையில உங்களை கண்டிப்பாக இறைவன் விடுவிப்பார். உங்களுடைய எதிராளி, உங்களுடைய பேர், உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதுவரைக்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள், வருத்தங்கள், இந்த சிங்கிள் பேரண்ட்னால ஏன் கடவுளை எனக்கு நல்ல மனசையும் கொடுத்து இப்படி சங்கடத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. அந்த நிலை மாறும். நல்லதே நடக்கும்.